Shekira. Sir. So people will be coming. The session start ஆக they will be keep on coming. So நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் வந்து அவங்களோட பிஸி ஷெடியூல்ல ஒரு பயனுள்ள விஷயத்த கற்றுக்கிறதுக்காக அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறான்னு நினைக்கும் போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் அபவுட் சேக்வேரா. சேக்வேரா இஸ் ஜேர்னலிஸ்ட் இல்லை? நீங்கள் நக்கீரன் பத்திரிகையில் நீங்கள் ஒரு இளம் பத்திரிகையாளர். நீங்கள் தீக்கதிரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ட் ஒரு புகழ்பெற்ற கம்யூனிச புரட்சியாளர் சேக்வேராவோட பேரை தாங்கி இருக்கிறது வந்து எங்களுக்கு பார்க்கறது. பிகாஸ் உலகத்தின் எந்த மூலையில் அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நண்பனே அப்படின்னு சொன்னவர் அவரு. நீங்களும் ஒரு நவீன சேக்வேரா மாதிரி தான் இருக்கீங்க. ஆன்லைன் மோசடிகள்லாம் கண்டு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு இது விழிப்புணர்வு சேர்க்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம மக்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டு இட்ஸ் நாட் மச் டிலே. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூவ் பண்ணிடலாம். அண்ட் அபவுட் எல்டிஎல்சி லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு. ஸோ இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் யூ கேன் ஷேர் யுவர் நாலேஜ். ஸோ இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் கிவர்ஸ் அண்ட் டேக்கர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் நாலேஜ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு அக்வயர் சம் நாலேஜ் யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ LTLC has conducted almost 298 sessions on various topics. ஸோ இதுதான் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு மாதிரி இல்லாமல் எல்லா வெர்சடைல் டைரக்ஷனில் அவங்களோட செஷன்ஸ் இருக்குது. People can view the YouTube channel, Amazing Human Being YouTube channel. They have uploaded all their videos, and this session is also being recorded and it will be uploaded in the YouTube channel. So if you want to know about the updates of Let's Talk Let's Connect, so ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் வந்து I'll be sharing in a while in chat box, so you can use it. So upcoming sessions, and if you want to post a session, if you want to so if you want to register for it, you can use that link also. So I'll be sharing it in a while. And Shekira, start பண்ணலாமா? சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது. You are audible. And எல்லாரும் வந்து kindly be in mute mode. All participants kindly be in mute mode. So if you want to express something, if you want to share your opinions, you can make use of the chat box. So நீங்க chat boxல you can continue chatting. Opinions இருந்தா நீங்க அதை ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா you can also ask Shekira by unmuting yourself. Okay. So ஆரம்பிச்சிடலாம் Shekira. ஓகே. எல்லாருக்கும் மாலை வணக்கம். லெட்ஸ் டாக் லெட் கனெக்ட். கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு மேடை தரக்கூடிய ஒரு தளமா இருக்கு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு மேடை கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட பேர் சேக்வேரா. சார் சொன்ன மாதிரி நக்கீரன்ல ரிப்போர்ட்டரா இருக்கிறேன். இணையதளம் மட்டும் இல்லாம எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியா ஒரு டெப்தான ஒரு ரிசர்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்டிக்கலா சப்மிட் பண்ணுவேன். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் இணையதளம் சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் விரும்புறேன். இணையதளம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருடர்கள் அப்படின்னு ஒண்ணு சொல்றேன்னா அதிர்ச்சியாக வேண்டாம். திருடர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, ஒரு கருப்பா இருப்பான், மொட்டை அடிச்சிருப்பான், முகத்துல தழும்பு இருக்கும், பெரிய கத்தி வச்சிருப்பான், இருட்டுல இருப்பான். இது பல கற்பனைகள் நம்ம மனசுக்குள்ள அப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த திருடர்கள்லாம் ஒரு சாதாரண திருடர்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இந்த ஆன்லைன் திருடர்களை ஒப்பிடும் போது அவங்க எல்லாம் சாதாரண திருடர்கள் தான்.
ஏன் அப்படின்னா ஒரு முன்னொரு காலத்துல வந்து திருடுறதே ஒரு தொழிலா இருந்துச்சு. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போய் திருடிட்டு வந்தா அது கௌரவமா பார்த்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது தடுக்கப்பட்டுச்சு. அந்த தடுப்புக்கு அப்புறம் ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அவங்க வேற வேற தொழில்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அது ஒரு தப்பா வந்து பார்க்கப்பட்டது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது இல்லையா? ஆனா இந்த இணையதளத்துல ஒரு கட்டுப்பாடுங்கிறதே கிடையாது. நீங்க இன்னைக்கு என்ன வித்தியாசமான ஒரு திருட்ட பண்ணலாம். நாளைக்கு வந்து வித்தியாசமா இருக்கும். நீங்க இந்த விஷயத்துக்கு தடை பண்றீங்க. நீ Facebookல ஒரு ஃப்ராட் நடக்குது. அதுக்கு தடை பண்ணீங்கன்னா, நாளைக்கு வேற மாதிரி வரும். அடுத்த நாள் வேற மாதிரி வரும். இது வந்து ஒரு புது வியூகமா நாளுக்கு நாள் டெவலப் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. சோ இத வந்து அந்த திருடர்கள் பத்தின அதுல இருந்து நம்ம எப்படி விழிப்புணர்வு கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த செஷன்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் என்னால முடிஞ்ச வரைக்கும் டெப்தா நான் சொல்ல பாக்குறேன். அக்கமாய் தொழில்நுட்ப ஆய்வு நிறுவனம், அதாவது அக்கமாய்ன்ற அந்த நிறுவனம் 2017ல ஒரு ஆராய்ச்சியை வெளியிடுறாங்க. அந்த ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாடுகள்லயுமே சைபர் தாக்குதல் நடக்குதாம். அந்த சைபர் தாக்குதல்ல இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குன்றாங்க. உலக நாடுகள்லயே இந்தியா 7வது இடத்துல இருக்கு. அந்த ஒரு வருஷத்துல மட்டும் வழக்குகள் வந்து பதியப்பட்டது பாத்தீங்கன்னா, ஒரு 500க்கு மேல என்னமோ வழக்கு தான் பதியப்பட்டிருக்கு. சாரி 53,000 வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள மட்டும். இது நார்மலா நடக்கிற கேசஸ், அதாவது ஆக்சிடென்ட் கேஸோ இல்ல டெத் கேஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட வீரியம் ரொம்ப ஜாஸ்தி. அதே வந்து 2020ல, அதாவது 20ல ஜனவரியில இருந்து மார்ச்சுக்குள்ள மட்டும் ஒரு இடைப்பட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ள மட்டும் 531 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. கிரைம்ல சொல்றது நானு. அந்த கிரைம்ல $3,80,000 வந்து பறி போயிருக்கு. சாதாரண மக்கள் கிட்ட இருந்து பறிபோன பணங்களோட எண்ணிக்கை $3,80,000. அதை இந்திய மதிப்புல வந்து நீங்க ஒப்பிட்டீங்க அப்படின்னா 25,05,00,000 ரூபாய். சாதாரணமா இல்ல. நம்ம நினைச்சு பார்க்கறத விட இந்த அமௌண்ட் ரொம்ப பெருசு. இது ஒரு பெரிய அமௌண்டா இதை நம்ம சொல்லும் போது இது வந்து பெருசா இருக்கும். இப்ப என்னுடைய ஒரு தோராயமா சொல்றேன். ஒரு சராசரியான ஒரு மனுஷனுடைய வருமானம் 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு ஒரு 15,000 சம்பாதிக்கிறான். அவன் ஆன்லைன்ல ஒரு 300 ரூபாய் ஏமாந்துட்டான். அது வந்து அவன் கண் முன்னாடி ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராடக்ட வாங்கணும்னு நினைச்சிருக்கான். பார்த்தா அது வந்து ஃபேக்கான ஒரு டெலிவரி சம்திங் அந்த கம்பெனியா இருந்திருக்கு. ஆனா இவன் ஏமாந்துட்டான். இப்ப இவன் போய் அதை கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டான். ஏன்னா இவன் அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அது போய் அவன் ஸ்டேஷன் போய் அங்க போனா அது கிரைம் பிரான்ச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரைம் பிரான்ச்சுக்கு போறது, அங்க இருந்து அவன் அந்த அலைச்சல் எல்லாம் தாண்டி ஒரு எஃப்ஐஆர் காப்பி, இது 300 ரூபாய்க்கெல்லாம் எஃப்ஐஆர் வருமா போப்பா அப்படின்றாங்க. சோ அவன் என்ன பண்ணுவான், ஒரு வழியா அவன் வாங்கிட்டான்னு கூட வைங்களா, அந்த 300 ரூபாய்க்கு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டான்னு வைங்க. அதை எடுத்துட்டு அவன் டைரக்டா வந்து பேங்க்குக்கு வரணும். இன்னொரு நாள் லீவ் போடணும். சோ பேங்க்குக்கு வந்தானா அங்க பேங்க்ல இன்னும் ஒரு கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் நடக்கும். எப்படி இந்த 300 ரூபாய்க்கு அவன் ஒரு வாரம் அலைய வேண்டியிருக்கும். சோ இதெல்லாம் அவன் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவானா, சரி போயிருச்சு என்ன செய்யறது அப்படின்னு விட்டுருவான். அப்ப இந்த சிறு சிறு தொகைகள் இருக்கு இல்லையா, இந்த சிறு சிறு தொகைகள் மட்டுமே 25,50,00,000 ரூபாய் வந்து சேர்ந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து மக்கள் மீது நம்ம குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. மக்கள் வந்து பேராசைப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. அதனாலதான் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து வாங்கி இந்த மாதிரி ஏமாந்துடுறாங்க. இல்ல, அது உண்மை இல்ல. மக்கள் வந்து பேராசைப்படல. அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய அறியாமை. அந்த அறியாமையினாலதான் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பணம் தேவை இருக்குல்ல. நான் ஒரு உழைக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய வருமானத்தை தாண்டி எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு. அப்படின்னும் போது நான் வந்து அதை பூர்த்தி செய்யறதுக்கு வேற ஏதாவது பார்ட் டைம் ஜாபோ எல்லாமே தேடுவேன். அதனால நான் வந்து எதையாவது ஒண்ணு எனக்கு கிடைக்குது, கண்ணு முன்னாடி எனக்கு ஆசையா கிடைக்குதுன்னா நான் வாங்குவேன். இது சாதாரணமா மக்களுடைய இயல்பு நிலை. அப்படின்னும் போதுதான் இப்ப நீங்க ஒரு நார்மலா இப்ப நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்னு வச்சு ஒரு விஸ்காம் படிச்சிருக்க ஒரு ஸ்டூடெண்ட், உங்களுக்கு இது எனக்கு சமீபத்துல ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஒரு பாதிக்கப்பட்டது. அவர் விஸ்காம் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட். அவருடைய ஃபேஸ்புக்ல நான் வந்து ஐ எம் விஸ்காம் ஸ்டூடெண்ட், இந்த காலேஜ்ல படிச்சேன், இந்த மாதிரி பண்ணிருக்கேன், ஐம் போட்டோகிராஃபர், இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் அந்த ப்ரொஃபைல ரீட் பண்றதுக்குன்னே தனியா ஒரு ஹேக்கிங் டீம் இருக்கு. அப்ப இவன் விஸ்காம்னா இவனுக்கு தகுந்த மாதிரியான ஆடை மட்டும் அவங்க கொடுக்குறது. கேட்ஜெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அது பக்கா ஃபேக்கானது. 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கேமராவை வெறும் 1,900க்கு இவனுக்கு கொடுக்கறதா ஒரு ஆட் வந்திருக்கு. இவனும் அதை நம்பி ஆன்லைன் பே பண்ணிட்டான், போயிடுச்சு. ஆனா இவன் அதை போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் அலைஞ்சிருக்கான். ஸோ இதுதான் ப்ரொசீஜரா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுல 100 பேர்ல ஒரு 7 பேர் வந்து இணையதளத்தினால பாதிக்கப்படுறாங்க, மோசடியினால பாதிக்கப்படுறாங்க. அந்த 7 வந்து
கம்ப்ளைண்ட், அதாவது அபிஷியலா கம்ப்ளைண்ட் ஆனதுதான். நான் சொல்ற கணக்கு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 300 ரூபாய் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா போக மாட்டாங்கன்னு. அப்ப அந்த கணக்கெல்லாம் நம்ம எடுத்தோம்னா 100ல சரி பாதியா கூட வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த நம்பருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கூட உங்களுடைய மோசடி சம்பந்தமா நீங்க புகார் கொடுக்கலான்றாங்க. அந்த நம்பர் வந்து 180025550000. ஸோ இந்த நம்பர் தான். இந்த போலீஸ் அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லலைன்னு சொல்லல, அவங்களாலையுமே இந்த இந்த ஆன்லைன் திருட்டு மோசடிகளை கட்டுப்படுத்த முடியாது. நீங்க எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் நாளுக்கு நாள் இந்த ஆன்லைன் மோசடிகள் அதிகமாகிட்டு தான் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு பண தேவைகள். அவங்க எல்லாருமே வந்து பேக்கப்ல இருக்கவங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யாருமே கண்டுபிடிக்க முடியல. இந்த மோசடியை பண்ணிட்டு இருக்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவன் வேற ஏதாவது ஒரு நாட்டுல இருக்கிறான், அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, ஒரு லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதியோட அவங்க டாக்டரை ஒரு இழிவுபடுத்த ஒருத்தர் இலங்கையில இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, தப்பா போட்டிருந்தாரு. அதுக்கு பெரிய கண்டனம் அது இது நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான தண்டனை என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவன் இலங்கையில இருக்கிறான், இங்க வந்து கமிஷனர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. ஆனா அவன் அங்க சேஃபா தான் இருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ண முடியல. அவன் சொந்த நாட்டுல இருந்தா மட்டும்தான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியுன்றது வேற. சோ இப்ப இந்த மாதிரியான சிக்கல்லாம் இன்டர்நெட்குள்ள நமக்கு இருக்கு. அதனால இந்த பாதிப்புகள்லாம் வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, OLXல மயிலாப்பூரோட கோவில் நிலத்தையே விற்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. ட்ரிப்ளிகேன்ல இருக்க மயிலாப்பூர் கோவில்ல OLXல விற்கிறதுக்காக ஒருத்தர் லேண்டே போட்டோ எடுத்து போட்டா, அவனுக்கு கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு, பரவாயில்ல இந்த லேண்டை நான் வாங்கிக்கிறேன்னு. அப்ப எவ்வளவு அந்த என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவா நீங்க இன்டர்நெட்ல இணையதள சம்பந்தமான மோசடிகள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கும். சிம் கார்டு மாற்ற மோசடி, வேலை வாங்கி தருவதாக மோசடி, இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். சோ அதுல இருக்கக்கூடிய அடுக்குகளை நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஜாப்ல உங்களுக்கு ஃப்ராட் எப்படி நடக்குது, ஆன்லைன் மூலியமா ஜாப் வாங்கி தரேன், ஜாப் வேகன்சில உங்களுக்கு ஃப்ராட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்க இண்டீடோ இல்ல நௌக்கரியோ இல்ல OLX ஏதோ நீங்க ஜாப் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாப்குள்ள போய் சர்ச் பண்றதுக்கான அந்த சிஸ்டம்குள்ள போனீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ல வாங்கி வேலை தரேன், ஏர் வாய்ஸ்ல வேலை வாங்கி தரேன், நோக்கியால வேலை வாங்கி தரேன், இந்த மாதிரி பிராண்டட் கம்பெனிஸை போட்டு அங்க வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு மந்த்லி சேலரி 5 lakhs 10 lakhsன்னு போட்டுருவான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம பையனுக்கு என்ன தோணும்னா, ஆஹா இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதான்னு உடனே ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடிச்சா என்ன செய்வாங்கன்னா, சார் திஸ் இஸ் கன்சல்டன்சி, உங்களுடைய ஜாப் 100% உறுதியா இருக்கு, ஆனா நீங்க வந்து ஒரு 4000 ரூபாய் முன்பணம் கட்டணும் அப்படின்னுவான். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய 1 மாச சம்பளத்தை எனக்கு முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்லாம் பேரம் பேசுவாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஃப்ராட்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலை இல்லை, அடுத்த வேலை சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வேலைக்கு போனாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஆப்ல எல்லாம் போய் தேடும் போது, இந்த மாதிரியான மோசடிகள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா, அந்த கம்பெனியோட பேர் போட்டு அவன் வேலை தேடுறான் இல்லையா, அந்த கம்பெனியோட வெப்சைட்குள்ளேயே போங்க. வெப்சைட்குள்ளேயே போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அவனுக்கு வேகன்சி இருக்கா இல்லையான்னு அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான். அவனுக்கு எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க, அந்த ஸ்டாஃபோட பிரசன்டேஷன்ஸ் எத்தனை மாதிரி இருக்கு, அவனுடைய கோல் எத்தனை இருக்குன்னு எல்லாமே அந்த வெப்சைட்குள்ள இருக்கும். ஸோ அப்போ நீங்க அதை பார்த்துட்டு அந்த கம்பெனிக்கு வந்து போடலாமா வேணாமா அப்படிங்கிறது பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஓகே, சேகரா will be back. சரி, ஓகே சாரி, சைடுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, அதனால சாரி. ஸோ இது கம்பெனி மூலியமா நடக்கிறது. அந்த கம்பெனில உண்மையிலேயே நீங்க அந்த கம்பெனி இன்னைக்கு அந்த இன்ஃபோசிஸ்ல அப்புறம் வந்து இந்த மாதிரியான கம்பெனில வேகன்சி இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க. அப்போ நாங்க விசாரிச்சதுல இந்த கொரோனா டைம்ல எல்லா கம்பெனிலயுமே ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. ஐ மீன் வேலையில இருந்து ஆள் எடுத்துட்டு இருக்காங்க, வேலைக்கு ஆள் எடுக்கல, வேலையில இருந்தே ஆள் எடுக்கிறாங்க. ஸோ லாசஸ்ல போயிட்டு இருக்கு எல்லா கம்பெனியுமே. அப்ப நீங்க அதுல இருந்து மோசடியில நம்பி உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு. அப்படியே உங்களுக்கு அந்த கம்பெனியோட வெப்சைட் கிடைக்கலன்னா, அந்த கம்பெனி நேம் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்க, GST நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் அந்த கம்பெனில இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லாம நீங்க அது அந்த கம்பெனிஸ்குள்ள நீங்க போயிடக்கூடாது.
இது வந்து நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், மக்களுக்கு வந்து ஆசையில போயிடுறாங்க, ஏமாந்துறாங்க. இல்ல, அறியாமை, வறுமையினுடைய அறியாமையில தான் இந்த மாதிரியான மக்கள் போய் சிக்கல்ல சிக்கிறது எல்லாமே நடக்குது. ஃபேஸ்புக் ஃப்ராட், உண்மை இது வந்து ஒரு பெரிய கடல். ஃபேஸ்புக் ஃப்ராடுங்கிறது நம்மளால யூகிக்கவே முடியாது. எல்லாருக்கும் தெரியும், அந்த ஹாலிவுட் மூவில ராக்னு ஒருத்தர் வருவாரு, மொட்டை அடிச்சுட்டு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் நடிச்சிருப்பாரு. அவரோட போட்டோவை போட்டு அவர் நிக்கிற மாதிரி பக்கத்துல கட்டு கட்டு கட்டா பணம் வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு. இந்த கமாண்ட்ல போயிட்டு ஒரு 20 பேரை டேக் பண்ணுங்க. டேக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இவ்வளவு டாலர்ஸ் வந்து உங்க அமௌண்ட் கிரெடிட் ஆகும். $20 கிளிக் பண்ணோடனே அவனுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் உள்ள போனானா உங்களுக்கு டாலர்ஸ் கிரெடிட் ஆக போகுது சார்ன்னு சொல்லிட்டு அவனோட ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் வாங்கிடுறது. ஆதார் கார்டு, பேன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு, சார் உங்களோட ஏடிஎம் நம்பர் கொடுத்துட்டீங்களா, உங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதை சொல்லுங்கன்னு சொல்லுவான். இவனும் அதை நம்பி ஓடிபி நம்பர் சொல்லிடுறது. இவன் அக்கௌண்ட்ல இருந்து இவனோட பெர்மிஷன்லயே பணத்தை எடுத்துருவாங்க. சோ அந்த ஃப்ராட் எல்லாம் அந்த இதுக்குள்ளதான் நடக்கிறதுன்றது. இன்னொன்னு, நீங்க ஃபேஸ்புக்குள்ள வந்து வேற ஒரு, அதாவது ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட அமேசான், பிளிப்கார்ட் இவங்கெல்லாம் உங்ககிட்ட எப்படி, அவங்க திருட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்களாம் அபிஷியலான பிராண்டட் கம்பெனிஸ். இன்னைக்கு அவங்க எல்லாம் எந்த மாதிரியான விஷயங்களை கையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் ஒரு கம்யூனிசம், கேபிட்டலிசம், அப்புறம் வந்து மிக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கும். நம்ம இந்தியா வந்து ஒரு மிக்ஸ்ட் எக்கனாமி. ஸோ இந்த மிக்ஸ்ட் எக்கனாமிக்குள்ள கேபிட்டலிசம் வந்து எல்லா கண்ட்ரீஸ்குள்ளேயுமே இருக்கும். சிறு சிறு தொழிலாளர்கள், முதலாளிகள், சம்திங் எல்லாருமே இருப்பாங்க. இவங்களுக்கு இப்ப வந்துகிட்டு இருக்க அந்த பொருளாதார சரிவுல இவங்க உற்பத்தி பண்ற அந்த பொருள் இருக்கு இல்லையா, அவங்க ஃபேக்டரியில தயார் பண்ற பொருள் வந்து சேல்ஸ் ஆக மாட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரிட்ஜ் கம்பெனி வச்சிருக்க ஓனர் வந்து ஒரு 100 ஃப்ரிட்ஜ் செய்யறான். ஆனா அவனுக்கு வந்து அது சேல்ஸ் ஆக மாட்டுது. ஏன் சேல்ஸ் ஆக மாட்டுதுன்னா, கீழே இருக்க மக்கள் கிட்ட காசு இல்ல. காசு இருந்தானா அவனுக்கு ஃப்ரிட்ஜ் தேவை, ஆனா அவன்கிட்ட காசு இல்ல, அவனால வாங்க முடியல. இவனால காசு இல்லாதனால விற்க முடியல. சோ இந்த இடைப்பட்ட காலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சிக்கலை அவங்க எப்படி சீக்குறாங்கன்னா, இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை ஒன்று ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பெரிய அமௌண்ட் கொடுத்தாதான், இஎம்ஐ கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த ப்ராடக்டே சேல்ஸ் பண்ணுவான். அதுலயும் ஒரு சிக்கல் வர 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 என்ன செய்யறாங்கன்னா, நீங்க 0 டவுன் பேமெண்ட் கட்டுங்க, நாங்க இஎம்ஐ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன செய்வான், ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வச்சிருக்கான் ஒருத்தர் வரான்னு வைங்களேன், அவனுக்கு 3,000 ரூபாய் வீட்டு வாடகை இருக்கும், 2,000 ரூபாய் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஒரு 5,000 ரூபாய் அவனுடைய வீட்டு மற்ற செலவுகள்லாம் அப்படி இப்படின்னு போடுன்னு வைங்க. அவன் என்ன செய்வானா, நான் அதை குறைச்சுக்கிறேன், இதை குறைச்சுக்கிறேன், நமக்கு ஃப்ரிட்ஜ் வருது வாங்கிடலாம் அப்படின்னு அவன் சிக்கல்ல மாட்டுவான். இந்த இஎம்ஐ மூலியமாவே இந்தியாவில தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேரு. இந்த கொரோனா டைம்ல மட்டும் இஎம்ஐ கட்ட முடியாம, சொல்லிக்க முடியாம ஒரு ஃபேமிலியே, ஹைதராபாத்ல ஒரு ஃபேமிலியே தற்கொலை பண்ணிக்கிட்டு, அவங்க ஜன்னல் வழியா வெளியில இருக்க ஒரு போஸ்ட் கம்பத்துல, எங்களால சாப்பாடுக்கு வழி இல்ல, என்னால இஎம்ஐ கட்ட முடியல. சோ அந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்து நடக்குது. நம்மளுடைய தேவைகள், அதாவது அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இவங்க நம்ம நிர்பந்தம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லணும்னா, கூகுள் உங்களோட இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு வீட்டுல எங்கேயாவது வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க நார்மலா பேசுங்களேன். நம்ம காஸ்ட்லியா ஒரு கார் வாங்கணும், இல்ல இல்ல நம்ம பைக் வாங்கணும், டெய்லி போயிட்டு வர முடியல அப்படின்னு மட்டும் பேசிடுங்க, வேற எதுவும் வேண்டாம். மறுநாள் காலையில நீங்க ஃபேஸ்புக்கை ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு பைக் ஆட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வாய்ஸ் ரெகக்னைசனை ஒட்டுமொத்த சோசியல் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே வாட்ச் பண்றாங்க. உங்களுடைய போன்ல, நான் என் போன் ஹேக்கா இருக்கு, ஹேக் பண்ணல, நான் ரொம்ப சேஃப்டியா இருக்கேன், என் போன் வந்து பக்கா சேஃப்ல இருக்கு, நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், அந்த மாதிரி கற்பனைக்குள்ளே போகாதீங்க. உங்க போனை லட்சக்கணக்கான பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க பிளிப்கார்ட்ல போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை போய் செக் பண்ணுங்க. நார்மலா எனக்கு இந்த வந்து கூலிங் கிளாஸ் வேணும், ஏதாவது ஒன்று செக் பண்றீங்க. அதே ப்ராடக்ட்டை நீங்க சர்ச் பண்ணாமலே ஸ்னாப்டீலோ இல்ல அமேசான்குள்ளேயே போனீங்கன்னா அதே ப்ராடக்ட் உங்களோட ஃப்ரண்ட்ல வரும். புரியுதுங்களா? அது உங்க போன் ஹேக்குன்னு இந்த இடத்துல நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஃபேஸ்புக்கோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ட்விட்டர்லயோ நீங்க போயிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும் போது அதே ப்ராடக்ட் உங்களுக்கு இங்கேயும் ஸ்வைப் ஆகும். அதோட மாடல்ஸ், வெரைட்டி மாடல்ஸ், அதோட பிராண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். உங்களை அறியாம, ஆஹா இவ்வளவு சீப்பா கிடைக்குது, நம்ம வாங்கியே ஆகணும்னு சொல்லி நீங்க வாங்கிடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அபிஷியல் பிராண்டட் கம்பெனிஸ், அந்த அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் ஆன்லைன்ல பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் இதுதான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஃபேஸ்புக்ல இந்த டாப் செலிபிரிட்டிஸை யூஸ் பண்ணி உங்களை வந்து மயக்கிறதுக்கான வேலைகள் பல ரூபங்கள்ல நடக்குது. இந்த ஆக்டர் வந்து இவ்வளவு பணம் தராரு, இந்த கொஸ்டினுக்கு பதில் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும், இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்ப ரீசெண்டா கமிஷனரே ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு.
இந்த நீங்க தினமும் வீட்டுல இருந்து 20 பேர் கூட வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கீங்களா, அப்ப நீங்களும் சம்பாதிக்கலாம் 50,000. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து முற்றிலும் போலியானதுன்னு சொல்லி கமிஷனரே வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தாரு. அந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலியமாவும் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபேஸ்புக்ல முக்கியமா ஃபேக் ஐடி வரும். ஃபேக் ஐடினா வேற ஒரு ஐடியில இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டு வித்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் வரும். ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பிளிப்கார்ட்ல நீங்க ஒரு ஆர்டர் பண்ணீங்க, இதுதான் இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. பிளிப்கார்ட்ல நீங்க ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். பிளிப்கார்ட் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரைஸ் அலர்ட் பண்ணாது, கிஃப்ட் மணி அலர்ட் பண்ணாது, எந்த ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் அலர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி வரும். நீங்க எப்போ ஆர்டர் பண்றீங்களோ அப்போ வரும். பிளிப்கார்ட் பக்காவா ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காகனா, நீங்க அந்த ஆர்டர் பண்ண பொருள் பண்ண உடனே ஒரு வட மாநிலத்துல இருந்து தமிழ் தெரியாத ஒருத்தர் பேசுவாரு. சார் உங்களுக்கு வந்து 40 lakhs வந்து பிரைஸ் அடிச்சிருக்கு, பிளஸ் கார் வந்திருக்கு, உங்களுக்கு கார் வேணுமா கேஷ் வேணுமா? என்ன சார் சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி சார் வரும்? நான் இல்ல சார், இது லக்கி டிரா, இது நாங்க 3 பேர் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம், அதுல நீங்களும் ஒரு ஆளு அப்படின்னுவான். அப்படியா, நான் எவ்வளவு சார் அது பே பண்ணணும்? நீங்க பேவே பண்ண வேண்டாம் சார், நீங்க ஜஸ்ட் உங்க ப்ரூஃப் மட்டும் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சா போதும், நாங்க நாளைக்கே எல்லாத்தையும் அனுப்பிடுவோம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னா ஒடிசால இருந்து நாளைக்கே எனக்கு காரு 40 லட்சம் அனுப்பிடுவோம். அப்ப அவன் பண்ற திருட்டு வேலை என்னன்னா, அனுப்புனதுக்கு அப்புறம் சார் அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து 4000 ஆகுது, நீங்க அதை பே பண்ண முடியுமான்னு கேட்பான். அந்த 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 40 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு 4000 விட்டுறது. அப்ப இந்த ஃப்ராட பிளிப்கார்டாலேயே சரி கட்ட முடியல. அவங்களே வந்து பகிரங்கமா சொல்லிட்டாங்க, இது வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய நிறுவனத்தை, நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். தலை சிறந்த நெட்வொர்க்கு அதுக்கே அந்த மாதிரியான ஒரு நிலைமை. சோ சாதாரண நம்ம ஒரு 4 வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சும்மா 4 பேரோட போன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பயங்கரமா ஹேக் பண்றதுக்கான எல்லா வேலைகளுமே நடக்கும். இப்ப நம்ம கேம்ஸ்குள்ள வருவோம். ஃபேஸ்புக்ல நடந்த ஃப்ராட்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். இப்ப கேம்ஸ்குள்ள வருவோம். கேம்ஸ்ல வந்து நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா டைம்ல பப்ஜி ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அந்த பப்ஜி டைம்ல பஞ்சாப்ல ஒரு பையன் வந்து அவங்க அப்பா ஒரு நல்ல அரசு ஊழியர்ல இருக்காரு, அவங்க அம்மா பேங்க்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் ரூபாய் வந்து அந்த பப்ஜில வந்து அவன் டிமாண்ட் பண்ணி வச்சு விளையாடி தோத்துட்டான். இவங்க அப்பா சும்மா ஏடிஎம் கார்டு, அவன் தோத்து 1.5 மாசம் கழிச்சு அவங்க அப்பா செக் பண்ணும்போது தான் பணம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி போயிருக்குன்னு பேங்க்ல போய் கேட்டதுக்கு இது மாதிரி கேம்ஸ் மூலியமா போயிருக்கு சார். உடனே அவங்க அப்பா அந்த பையனுக்கு கொடுத்த தண்டனை என்னன்னா, இன்னைக்கு இதோட நீ உன் படிப்பை விட்டுரு, நீ இனிமே படிக்க கூடாது, நேரா நீ போய் மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிரு, இந்த 17 லட்சத்தை நீ எப்ப அடைக்கிறியோ அப்பதான் நீ என் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டனை அவர் கொடுத்திருக்காரு. இது ரொம்ப மோசமான விஷயம் இல்ல. எவனோ இது ஒரு அறியாமையில் நடந்த தப்புக்கு இவனோட வாழ்க்கையே போகுது. சோ இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, பாண்டிச்சேரியில ரம்மி விளையாடி இருக்காரு ஒருத்தர். ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி விளையாடும் போது அவர் ஒரு 50,000 ஜெயிச்சிருக்காரு. அடுத்த வாட்டி விளையாடும் போது 1 லட்சம் தோத்துட்டாரு. சரி விட்டதை புடிச்சிடலான்னு மறுபடியும் விளையாடி இருக்காரு. ஒரு லட்சக்கணக்குல அவர் அமௌண்ட்ட இழந்துட்டாரு. இழந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு ஆடியோ மெசேஜ் போடுறாரு. பிள்ளைய நல்லா பாத்துக்கோ, அவங்க நல்லா படிக்க வை, எனக்கு நான் நிதானமா இல்ல, என் மனசு சரியில்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரியான அவர் தற்கொலைக்கு போயிட்டாரு. அவளும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. அந்த ஸ்டேஜ்ல இருந்து கடைசி வாக்குமூலமா அவங்க ஒய்ஃபுக்கு அந்த ஆடியோ அனுப்பியிருக்காரு. இதுக்கெல்லாம் கட்டுப்பாடுகளே உங்களுக்கு வந்து எங்கேயுமே வைக்கவே முடியாது. கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யலைன்னு சொல்ல முடியாது, இன்டர்நெட்டை ஒழிங்கன்னு சொல்ல முடியாது. இன்டர்நெட்டை ஒழிச்சுட்டா 100%த்துல 80% பேர் இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கணும். எல்லாருமே இன்னைக்கு இன்டர்நெட்டை நம்பிதான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இங்க எங்க நம்ம சரி பண்ண முடியும்னா, மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் வர வேண்டியிருக்கு. நாம விழிப்புணர்வு கொண்டுட்டு நாம நம்மளை காப்பாத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு காலத்துல லாட்டரி பிரைஸ் வந்து தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அபிஷியலா இன்னைக்கு வரைக்கும் தடை தான் அது. அதனால பல குடும்பங்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்து பல சம்பாரிச்சுட்டு வரானா, சரி லாட்டரியில போட்டா நிறைய வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அது மூலியமா போகும்போது அவங்க அதை தடை செஞ்சுட்டாங்க. அரசு ஒரு கட்டத்துக்கு மேல இதுல நிறைய திருட்டுத்தனம் நடக்குது, நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி தடை செஞ்சுட்டாங்க. ஆனா ஆன்லைன்ல லாட்டரி நடக்குது, அதை நம்மளால செய்ய முடியல. சீட்டு வந்து இன்னைக்கு ஆலமரத்துக்கு கீழே விஜய் டிவில ஒண்ணு சொன்னாங்க, ஆலமரத்துக்கு கீழே விளையாடுனா குற்றம், ஆன்லைன்ல விளையாடுனா கொண்டாட்டமா அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா அது விளையாட்டா சொன்னது. ஆனா அது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம்.
கிராமத்துல தங்களுடைய களைப்பை போக்குறதுக்காக ஒரு மரத்துக்கீழயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்து காசு இல்லாம கூட விளையாடுவாங்க. ஆனா அதையும் அடிச்சு விரட்டுவாங்க. ஆனா ரம்மியில நடக்கிறது கவர்மெண்டோட பெர்மிஷனோட பக்காவா சேஃப்டியோட இன்க்ளூடிங் நமக்கு முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் ரம்மிக்கு வந்து ஆட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது எவ்வளவு என்ன சொல்றதுன்னா, எத்தனை பேர் வந்து காசு வச்சு விளையாடுவாங்க, எத்தனை பேர் அவங்க பொழுதுபோக்குக்காக விளையாடுவாங்க, எத்தனை பேர் சம்பாரிச்சிடலாம் இதை நம்பி வந்து சம்பாரிச்சா விளையாடுவாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. இதுல நம்பி சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கும். பொழுதுபோக்காக விளையாடுற எண்ணிக்கை எல்லாம் கம்மி. ஸோ இத ரம்மி வந்து நிச்சயமா வந்து பேன் பண்ணணும். இதுக்காக நிறைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போயிருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்லயே போயிருக்கு. இதை பேன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம சம்மதமே இல்லாம டிக்டாக் அது இதுன்னு பேன் பண்ணிட்டு இருக்கோம். எது பேன் பண்ணுமோ அதை பேன் பண்ணல. பப்ஜி முக்கியமான விஷயங்கள், இந்த மாதிரியான கேம்ஸ்குள்ள நடக்கிற திருட்டுத்தனங்கள், எம்பிஎல், ஸோ இதெல்லாம் கேம்ஸ்குள்ள நடக்கிற முக்கியமான திருட்டுத்தனங்கள். நம்ம இதுல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இல்ல வந்து ஆன்லைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஒழிச்சாலோ இந்த தவறுகள்லாம் நம்மளால ஒழிக்க முடியாது. ஒருவேளை நீங்க வந்து பெரிய அளவுல பணத்தை வந்து இழந்துட்டீங்க அப்படின்னா என்ன செய்யணும், எந்த பிரிவுகள் கீழே அந்த எஃப்ஐஆர் இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்னோட ரம்யான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலா ஒரு அட்வொகேட் வந்து எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஹெல்பிங் மேல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சட்டப்பிரிவுகள்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. கணினி வளங்களை பயன்படுத்தி ஆளுமை மூலம் ஏமாற்றும் அதாவது தகவல் தொழில்நுட்பத்தின் பிரிவு 66 படிதான் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா குறைஞ்சது அவருக்கு 3 வருஷமாவது ஜெயில் இருக்கும். ஏமாத்தினவருக்கு 3 வருஷமாவது ஜெயில் இருக்கும். எண்ணிக்கையை பொறுத்து, அதாவது குறைந்தபட்சமே 1 லட்சம் வரைக்கும் அவர் வந்து அபராதம் கட்டணும். இது வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் திருட்டுல யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா இந்த பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்களான்னு நீங்க செக் பண்ணணும். இன்னொன்னு, ஐபிசியின் பிரிவு 419, அதே ஆளுமை கீழே வந்து திருட்டு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம். அதே மாதிரி அபராதத்தின் அதாவது இப்ப நீங்க எவ்வளவு பணம் இழந்திருக்கீங்களோ அதுக்கான அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டுருவாங்க. இவ்வளவு வந்து நீ நஷ்டஈடு கொடுக்கணும், பிளஸ் வந்து அவனுக்கு வந்து நீ வந்து ஜெயிலுக்கும் போகணும். இதுதான் அந்த 419 வழக்குகள் சொல்றாங்க. அதே மாதிரி 463, 465, 468 இந்த பிரிவின் கீழே உங்களுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யறாங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஐபிசி 463, 465, 468 இந்த பிரிவின் கீழே அவங்க வழக்கு பதிவு செய்யறாங்களான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வழக்கு பதிவு செய்யல அப்படின்னா நீங்க உடனே வந்து அந்த நான் முன்னாடி நம்பர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நம்பர்ல நீங்க உடனே நீங்க தொடர்பு கொள்ளணும். 1800-255-0000 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எனக்கு இந்த செக்ஷன்ல தான் பிரிவு பண்ணியிருக்காங்க, இது கரெக்டானதா இருக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்ப மாற்றம் சம்பந்தமான சப்ஜெக்ட் உள்ள வருவோம். நமக்கு எவ்வளவு அறியாமை இயலாமையெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நமக்கான தேவை என்பது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். உண்மையிலேயே அந்த இஎம்ஐ ஸ்ட்ரக்சர்லாம் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நமக்கு கூடுதல் செலவு பண்றது அது குறையும். எனக்கு இந்த மாசம் வந்து நான் இவ்வளவு பைக் இஎம்ஐ கட்டணும், ஹோமுக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இருந்துட்டீங்கன்னா அதுக்கான வேலையை தேடி நீங்க போவீங்க, அதுக்கான வருமான வேலையை தேடி நீங்க போவீங்க. நீங்க சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருப்பீங்க இந்த சமூகத்துல. எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க வேலை இல்லைனாலும் நீங்க சர்வசாதாரணமா இருப்பீங்க. உங்க மேல வந்து சுமைகள் ஏற ஏறதான் உங்களுக்கு வந்து கடமைகள் வந்து அதிகமாகும். அப்ப ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்காக நிறைய இஎம்ஐ, நான் சொல்றேன் இஎம்ஐ நிறைய வாங்கிடுறேன், ஒரு சின்ன கமிட்மெண்ட் அது இருக்கணும். சேமிப்புன்றது இருக்கணும். அது இந்த மாதிரியான கமிட்மெண்ட்டுக்குள்ள கூட நீங்க போய் பண்ணலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். 2020 தான் அந்த $3,80,000 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செலவுகள்லாம் அவங்க எப்படி எது மூலியமா ஏமாந்தாங்க அப்படின்னா, லேப்டாப் வாங்குறது, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறது, இது மூலியமா ஏமாந்தவங்க, இது மூலியமா ஏமாந்து தன்னுடைய பணத்தை இழந்தவங்க தான் அதிகமா இருக்காங்க. இதே மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்கிறோம். ஆன்லைன்ல இது கம்மியா வருது. இப்ப நான் முன்னாடி சொன்னதுதான், ஜேர்னலிஸ்ட்னா விஸ்காம்னா உங்களுக்கு கம்மியா ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து உங்களை ஏமாத்துவாங்க.
இப்போ மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்னா அந்த லேப் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுடைய டிஸ்பிளேல காட்டுறது. முக்கியமா நான் ஒரு ஃப்ராட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இமெயிலுக்குள்ள உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த ப்ரொமோஷனுக்குள்ள போனீங்கன்னா நிறைய இருக்கும். 50% டிஸ்கவுண்ட், 80% டிஸ்கவுண்ட், இவ்வளவு லோன் ஆஃபர், அந்த மாதிரி நிறைய வரும். இதுக்குள்ள போய் முக்கியமா சிக்கிறாதீங்க. நான் வந்து ஒரு இப்ப ரீசெண்டா கிரண்ல இருக்கும்போதே ஒரு போலியான ஒரு லோன் நிறுவனத்தை தான் மிரட்டினது. அவங்க என்ன லோன் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்கன்னா, ஒரு மகேந்திரா இருக்கு இல்லையா, மகேந்திரா பஜாஜ் இருக்காங்களா, அவங்களுடைய குறைஞ்சபட்ச வட்டியே 18% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே போச்சுன்னா அது அவங்க ஏதாவது ஆஃபர்ல கொடுக்குறாங்கன்னு கூட வைங்க. இவங்க கொடுக்குற அந்த லோனோட அமௌண்ட் எப்படி இருக்குன்னா, 2 லட்சம் நான் லோன் தரேன் சார், அந்த 2 லட்சம் லோனை நீங்க 2 வருஷத்துக்கு அடைங்க அப்படின்னு சொன்னா. 2 வருஷத்துக்கு அடைக்கணும் எவ்வளவு நான் மாசம் கட்டணும் அப்படின்னு சொன்னா 3500 சம்திங் 75 சம்திங் சொல்லணும் அப்படின்னா. அப்ப இதை நான் 24 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது அந்த நிறுவனத்துக்கு வெறும் 1500 ரூபாய் தான் லாபம் போகுது. அப்ப நான் போன் பண்ணி நான் கேட்டேன், நீங்க யாருங்கன்னா, நான் வந்து சுந்தரம் பினான்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்ப சுந்தரம் பினான்ஸோட வெப்சைட் குள்ள போய் பார்த்தா இந்த மாதிரியான ஏஜென்சி யாருமே இல்லை. சரி, ஓகே, இவங்களை கொஞ்சம் ட்ராக் பண்ணுவோம், என்ன செய்யறாங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு ட்ராக் பண்ணி, சரிங்க நான் இதுக்காக என்ன பண்ணணும், என்ன ஆஃபர் இருக்கு சார், இதுல மானியம்லாம் இருக்கு, நீங்க லோன் அமௌண்ட்டை கரெக்ட் டேட்ல கட்டிட்டீங்கன்னா 30% மானியம் இருக்கு, லாஸ்ட் 3 இஎம்ஐ கட்ட வேணாம். நான் முன்னாடி சொன்ன அந்த 1500 ரூபா இருக்கு இல்லையா, அதுவே இவங்களுக்கு கிடைக்காது. நான் அப்போ ஒரு கடத்துக்கு மேல நீ வந்து என்ன செய்றீங்க, உங்களுக்கு லாபமே இல்லாம என்னங்க ஊர் ஃபுல்லா வட்டி காசு விட்டுட்டு இருக்கீங்க, எப்படிங்க உங்களுக்கு? இல்ல சார், நாங்க இந்த கொரோனா டைம்ல மக்களுக்கு உதவி செய்யறோம். என்ன என்ன மாதிரி உதவி செய்றீங்க? இல்ல சார், அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்காக நான் பண்றோம் அப்படின்னு. சரி, ஓகே சார், நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் சார், உண்மையிலேயே நல்ல விஷயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற கலைஞர் டிவி ரிப்போர்ட்டர், இன்னொரு ரிப்போர்ட்டர் எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உண்மையிலேயே இந்த லோன் கொடுத்துட்டு இருக்க ஏஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களெல்லாம் தொடர்பு பண்ண, இந்த மாதிரி ஃப்ராட் கம்பெனிஸ் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அது ஃப்ராடா இல்ல என்ன மாதிரி இருக்கு சார், சொல்லுங்க சார், அவங்க பேர் மட்டும் கேளுங்க சார், அவங்க இந்த மாதிரி ஸ்கீம் சொல்றாங்களான்னு கேளுங்க சார்னா, நீங்க கேட்கற முன்னாடி நான் கேட்டுட்டேன், இந்த டீடைல்ஸ் அவங்க சொல்றாங்க சார், இவங்க கொஞ்ச நாள் முன்னாடி பெருமுடியில ஏமாத்திட்டாங்க சார், அங்க பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இப்ப வந்து சென்னையோட 1000 லைட் ஏரியால இதே மாதிரி போலி நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரும்ப நான் போன் பண்ணி, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தர முடியுமான்னு. ஏங்கன்னா, இல்ல சார், நான் ஒரு பொலிட்டீஷியனுக்கு லெவல்ல நான் ஒருத்தருக்கு லோன் வாங்கி தரணும், அவருடைய ப்ரூஃப் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பணும்னா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க அப்படின்னா, நான் ஜனவரி மாசம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன், ஏன் அன்னைக்குதான் நல்ல நாளா அப்படின்னு கேட்டா, இல்ல சார், கொரோனா டைம். கொரோனா டைம்ல லட்சக்கணக்குல ஊரா கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண என்னங்க இருக்குதுன்னா, நேர்ல போய் பார்க்கும்போது தெரிஞ்சது, ஒரு சாதாரண ஒரு தம்மா தூண்டு கடை மாதிரி ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து ஒரு 4 டேபிள் 2 சேரை போட்டு, இந்த ப்ரொசீஜர் என்னன்னா, அதாவது நான் இந்த 2 லட்ச ரூபாய் லோன் ஓகேன்னு சொல்லிட்டேன்னா, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஆதார், பேனு, என்னோட டாக்குமெண்ட்ஸ், பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிடுறோம். அனுப்புனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் என் வீட்டுக்கு ஒருத்தன் வருவான் வெரிஃபிகேஷன், அவன் கிட்ட வந்து நான் 4000 ரூபாய் கொடுக்கணுமா. எதுக்குன்னா, அந்த கம்பெனிக்கும் எனக்கும் வந்து ஒரு அட்வொகேட் வந்து அக்ரிமெண்ட் போடுவாராம், இந்த 2 வருஷம் இந்த பையன் கரெக்டா ஃபீஸ் கொடுத்துருவான், அதுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபீஸ் 4000 ரூபாய். அப்ப நான் என்ன சொன்னேன், நீ 2 லட்சம் தரல, அந்த 2 லட்சத்துல 10,000 ரூபாய் அந்த வக்கீல் ஃபீஸ் எடுத்துக்கோ, நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. இல்ல சார், அது கம்பெனி ரூல் இல்ல சார், நீ உன்னோட சொந்த காசு கொடுத்து நீ 6000 நீ எடுத்துக்கப்பான்னா. அப்ப இதுல ஃப்ராட் என்னன்னா, உள்ள போய் நேர்ல போய் விசாரிச்சு 2-3 பேர் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மறுநாள்ல இருந்து அந்த கம்பெனி காணும், இழுத்து மூடிட்டு போயிட்டான். அப்ப இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் ரொம்ப, இப்ப எனக்கு ஒரு 2 லட்சம் இஎம்ஐ கம்மியா வட்டி தரேன்னு சொன்னா நீங்க வாங்காம இருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா வாங்கிடுவீங்க. ஏன்னா தேவைகள் இருக்கு, நமக்கு நிறைய கடன் இருக்கு, நிறைய இஎம்ஐ இருக்கு, இதெல்லாம் அடைச்சிட்டு இதுல கொஞ்சம் ஃப்ரீ, இது கம்மியா இருக்கே நம்ம போயிடுவோம். சோ அப்ப அந்த மாதிரியான சிக்கல்குள்ள இவங்க புடுங்குற கூட்டம் ரொம்ப சகஜமா மக்களோட மக்களா சர்வ சாதாரணமா பழகிட்டு இருக்கிறாங்க. நம்மளால இவன் தானான்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இது ஒரு சைடு இருக்கும் போது, நான் ஆவடியில ஏற்கனவே ஒரு கம்பெனிலேயே நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனி வந்து என்னன்னா, VN9 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, வேலை இல்லாத இன்ஜினியருக்கு நான் வேலை வாங்கி தரேன். இதை கேட்டாலே காதுல வந்து தேன் பாயிற மாதிரிதான். தமிழ்நாட்டு முழுக்க இருக்க எல்லாரும் சென்னையில அன்னைக்கு போயிறான். ஆவடியில திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு பக்கத்து தெருவிலேயே இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனோட
அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து தெருமுனையில இருக்கும். அந்த தெருவுலயே அந்த கம்பெனி இருக்கும். எவ்வளவு தைரியமா நடத்துறான் பாருங்க. அந்த ஸ்டேஷன் பக்கத்துலயே நடத்துறான். அந்த கம்பெனில நான் ஒரு 1 மந்த் நான் உள்ள போய் ஒர்க் பண்றேன். எல்லாமே நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் ஐடென்டிஃபை பண்றேன். இது பக்கா ஃபேக் ஆனது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு 10, 15 பேரை ஒண்ணு திரட்டுறது, அங்க நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறது, இந்த போட்டோஸ் எடுக்கிறது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆஹ் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அந்த கம்பெனி நடத்துற ரொம்ப முக்கியமான ஆளுங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் டிசி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 வழக்கு கீழே 3 பேருமே உள்ள போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய மோட்டிவ் என்னன்னா, ஒரு இன்ஜினியருக்கு நான் வேலை வாங்கி தரேன், நீங்க வந்து எனக்கு டொனேஷனா ஒரு நாளைக்கு ₹1 கொடுத்தா போதும், வருஷத்துக்கு 300 எத்தனை நாள் இருக்கு, 356 நாட்களா எத்தனை நாள் இருக்கோ அத்தனை ரூபாய் எனக்கு கொடுத்தா போதும், அதை முன்னாடியே கொடுத்தா போதும், நான் உனக்கு வேலை முடிச்சு நீ வேற கம்பெனி போகும்போது நான் இதை உனக்கு திரும்ப கொடுத்துருவேன். 300 தானடா சில்லற தானே, நான் கொடுத்து வேலைக்கு சேர்றேன், இன்ஜினியர் வேலை கிடைக்கும். பல கனவுகள்லாம் தொலைச்சுக்கிட்டு திருச்சி, அரியலூர், கோயம்புத்தூர் பல மாவட்டங்கள்ல இன்ஜினியர்லாம் இன்னைக்கு லட்சக்கணக்குல இருக்கான், படிச்சுட்டு வேலை இல்லாம. எல்லாரும் சென்னை கிளம்பி வரான். இப்படி வரவன் அவங்க இன்டர்வியூவே ஷிஃப்ட் பேசிஸ்ல நடத்துவாங்க. 3 ஷிஃப்ட் பேசிஸ்ல நடத்துறாங்க. காலையில 10 மணிக்கு ஒரு இன்டர்வியூ, 12 மணிக்கு ஒரு இன்டர்வியூ, 3 மணிக்கு ஒரு இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூக்கு 100 பேர் உட்காருவான். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 50, செகண்ட் ஃப்ளோர்ல 50, 100 பேர் உட்காருவான். அப்போ ஒரு நாளைக்கு 300 பேர் ₹300 கலெக்ட் பண்றான்னா அவன் எவ்வளவு சம்பாதிக்காம பாரு. சரி, இவன் வேலை வாங்கி கொடுக்குறானான்ற அந்த டாபிக்ல வந்து வைங்களேன், அது அதை விட சிறப்பா இருக்கும். இப்ப இங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு எல்லாருக்கும் வேலை உறுதி. நீங்க எல்லாருக்கும் ஒரு 6 மாசம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் லெட்டர் போடுவான். அந்த 6 மாசத்துக்குள்ள வேற வேலைக்கு போயிடுவான்னு வைங்க 50%. இன்னும் மீதி இருக்க 50 பேர் நான் வரேன் சார்ன்னு சொல்லிட்டு வந்துருவான். வரவனுக்குலாம் பேச்சு திறமை கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில் நான் வந்து டெவலப் பண்றேன், எப்படி உங்களை வந்து இந்த இடத்துல வேலை இருக்குன்னு சொல்லி உங்களை எல்லாம் வேலை கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி நீங்க டார்கெட் பேஸ்ல ஒரு நாளைக்கு 10 பேரை நீங்க கூப்பிடணும் அப்படின்னு. அதாவது இந்த வடிவேலு காமெடி ஞாபகத்துக்கு வரும். எப்படி உங்க எல்லார்ட்டையும் இந்த ₹100 வாங்கி நான் ஒரே நாள்ல பணக்காரன் ஆனனோ அதே மாதிரி நீங்களும் வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. அந்த மாதிரியான யுக்தி தான் இந்த இடத்துல அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணி அந்த ஒரு எஃப்ஐஆர் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த கம்பெனி ஃபுல்லா க்ளோஸ். கிட்டத்தட்ட 14 கம்பெனி வந்து அவன் நடத்திட்டு இருக்கான். ரெஜிஸ்டரே பண்ணாம 14 கம்பெனி வேற பேர்ல பயங்கரமா செட்டப்போட நடத்திட்டு இருக்கான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எங்களை தொடர்பு கொண்டாங்க, மிரட்டினாங்க, அதெல்லாம் வேற ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சுது. ஸோ இந்த கொரோனா டைம்ல மட்டும் நிறைய ஃபேக் கம்பெனிஸ் வந்துருச்சு. இன்ஃபோசிஸ்னு பேர் இருக்குன்னா இன்ஃபாசிஸ்னு வரும். வேற என்ன பேர் இருக்கு, மாருதி இருக்குன்னா வேற ஒரு பேர்ல வரும். இதெல்லாம் வந்து வேற ஒரு சின்ன சிம்டம்ஸ்ல நேம் மாத்தி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி உள்ள மோசடிகள்லாம் நடக்கும். குறிப்பா வந்து மேட்ரிமோனி. இந்த மேட்ரிமோனி எல்லாம் வந்து நம்ம உண்மையிலேயே சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுல கல்ச்சரு கலாச்சாரம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா இதை தான் நீங்க முதல்ல ஒழிக்கணும். அவ்வளவு மோசமான ஒரு சொல்ல முடியல. நேர்ல பார்த்தவங்களே நீங்க வந்து ஏமாந்துட்டு போயிட்டு இருக்க நேரத்துல இந்த மேட்ரிமோனியான சிஸ்டம்லாம் யார் கொண்டு வந்தது? அவ்வளவு வக்கரமா இருக்கு அந்த சிஸ்டம்லாம். அது மூலியமா மட்டும் கோடி கணக்குல போர்ஜரிஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உங்க போன் எல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. போன் ஹேக்டு தான். உங்க போன் இல்ல, எல்லாரோட போனுமே ஹேக்டு தான். அதை உங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல போனீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோருக்கு எல்லாமே உங்களோட பெர்மிஷன் இல்லாம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே எல்லாரும் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த கூகுள் பேயோட பெர்மிஷன்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் கேட்கும். கான்டாக்ட்ஸ்க்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்துருப்பீங்க. ஆமா, கான்டாக்ட்ஸ் இருந்தாதான் நீங்க இன்னொருத்தருக்கு பணம் அனுப்ப முடியுமோ இல்ல வாங்க முடியும். இன்னொன்னு கேலரி கேட்கும். கேலரி எது கேக்குது? கேலரிக்கும் கூகுள் பேக்கும் சம்மந்தமே கிடையாது. கேமரா கேட்கும். கேமரா வந்து கூகுள் பேக்கு முக்கியம், ஏன்னா நமக்கு அந்த கியூஆர்எல்ஸ் கோட் ஸ்கேன் பண்ணணும். ஸோ அதுக்காக வேணும். லொகேஷன் கேட்கும். லொகேஷன் நம்ம கண்டிப்பா தேவை, எங்க இருந்து அனுப்புறோன்ற டீடைல்ஸ் வேணும்ன்றதுக்காக அனுப்புவோம். கேலரி எதுக்கு? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு யோசிக்கின்றது. இந்த மாதிரி லூடோ ஆப்குள்ள போனீங்கன்னா லூடோ ஆப்ல சம்மந்தம் இல்லாம கேலரி கேட்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். சமீபத்துல ஒரு 25 ஆப் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அந்த லிஸ்ட்டுக்கு வேணா நான் உங்களுக்கு எடுக்க முடியல. ஸோ நான் மறுபடியும் அது நான் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்.
அந்த 25 ஆப்போட லிஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு நோட் பண்றேன். அந்த ஆப் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க உடனே அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கூகுள் பெர்மிஷன்ஸ்குள்ள போயிட்டு அது எல்லாமே கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, அந்த லிஸ்ட் நான் படிக்கிறேன். சூப்பர் சூப்பர் வால்பேப்பர் ஃபிளாஷ் லைட், இது ஒரு ஆப்பு. பெடினா டெஃப், இது ஒரு ஆப்பு. வால்பேப்பர் லெவல், இது ஒரு ஆப். கான்டர் லெவல் வால்பேப்பர், குறிப்பா இந்த ஆப் எல்லார்ட்டையும் இருக்கும். ஐ பிளேயர் அண்ட் ஐ வால்பேப்பர், இது எல்லார்ட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. வீடியோ மேக்கர், இந்த ஆப் ரொம்ப மோசமான ஆப்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரகசிய வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்து சிஸ்டம் வந்து அவங்க ஹேக் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கலர் வால்பேப்பர், பெடோமீட்டர், பவர்ஃபுல் ஃபிளாஷ் லைட், சூப்பர் பிரைட் ஃபிளாஷ் லைட், சூப்பர் ஃபிளாஷ் லைட், சாலிட்டரி கேம், அக்யூரேட் ஸ்கேனிங் ஆஃப் மீடி. இதுதான் இந்த ஸ்கேன் பண்ற ஆப். எதையுமே நீங்க எடுக்காதீங்க, ஜஸ்ட் போட்டோ எடுத்து கிளிக் பண்ணி அனுப்பிடுங்க. ஸ்கேன் எடுக்கிறதா நீங்க கடைக்கு போயிருங்க. ஸ்கேனிங் ஆப் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஃப்ராட்ல தான் இருக்கு. கிளாசிக் கார்டு கேம், இந்த கிளாசிக் கார்டு கிட்டத்தட்ட ரம்மி மாதிரியே இருக்கும். கிளாசிக் கார்டு கேம் வந்து ஜஸ்ட் நீங்க உடனே அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஜங்க் ஃபைல் கிளீனிங்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இந்த ஜங்க் ஃபைல் கிளீனிங் வந்து என்ன ஆப்னா, உங்களுடைய ஃபைல் வந்து அடிக்கடி உங்களுடைய போன்ல ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்க ஃபைல் வந்து அதிகமாயிருச்சு, ஜங்க் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அந்த கிளீன் பண்ணும்போது இந்த ஆப் வச்சு கிளீன் பண்ணாதீங்க. இது வந்து நீங்க கிளீன் பண்ணும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த டேட்டாஸையும் அது ஸ்கேன் பண்ணி ஃபுல்லா அவங்க ரெக்கவரி பண்ணிக்கிறாங்க. சிந்தட்டிக் இசட்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. ஃபைல் மேனேஜர் கிட்டத்தட்ட 98% வரைக்கும் மொபைல் யூஸ் பண்றவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. டிஃபால்ட்டா மொபைல்ல வர ஃபைல் மேனேஜர் இல்லாம பிளே ஸ்டோர்ல இருந்து எந்த ஃபைல் மேனேஜர் ஆப்பும் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். காம்போசைட் இசட்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுவும் இன்ஸ்டால் பண்ணுங்க, அன்இன்ஸ்டால் பண்றேங்க. ஸ்கிரீன்ஷாட் கேப்சர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய மொபைல்லயே இன்னைக்கு எல்லாரும் ஷார்ட்கட் வந்துருச்சு. உங்களுடைய 3 ஃபிங்கர்ஸ் வச்சு ஸ்லைட் பண்ணிங்கனாலே அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெய்லி ஹோரோஸ்கோப் வால்பேப்பர், ஆக்சியோ ரீடர் பிளஸ் அனிம் வால்பேப்பர், ஐஹெல் ஸ்டெப் கவுண்டர். ஸோ இந்த மாதிரி இந்த 25 ஆப்களையுமே அவங்க வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப் எல்லாமே நீங்க வேணும்னா மறுபடியும் உங்களுக்கு நான் பர்சனலா கூட நான் உங்களுக்கு சார்கிட்ட அனுப்பி விடுறேன். அதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு பண்ணுங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு வேளை நீங்க உங்க நண்பர்களோ இல்ல உங்களுடைய தெரிஞ்சவங்களோ பெரிய அளவுல பணங்களை இழந்திருந்தாங்க அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்றதாகட்டும், இந்த வழக்கின் கீழே அவங்க வழக்கு பதிவு பண்றாங்களான்ற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க அவேர்னஸ் கொடுங்க. அத்தியாவசிய தேவையோட நிறுத்திடுங்க, நமக்கு அது தேவை இது தேவைன்னு சொல்லி போக வேண்டாம். அப்படி போனாலுமே அது நம்பகத்தகமான ஒரு நிறுவனமா, அதை நம்பலாமான்னு பல ஆராய்ச்சி பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 10-15 பேர்கிட்ட கேளுங்க, நிறைய இடத்துல சர்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதை போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி முடிவு எடுங்க. எடுத்தவங்க நீங்க போயிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்ப பெரிய ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். நான் இந்த போஸ்ட் சம்திங், இந்த வாய்ப்பு நீங்க எனக்கு கொடுத்த போதே நான் இந்த போஸ்ட் நான் போட்ட உடனே ஒரு பொண்ணு என்கிட்ட பேசணுமோ, அவங்க ஆனா நான் நிறைய ஏமாந்துருக்கேன், இது மூலியமா நான் நிறைய ஏமாந்துட்டேன், என்னால யூகிக்கவே முடியல. நான் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணேன், ஆனா அது ஆன்லைன்ல பார்க்கும்போது வேற மாதிரி பயங்கரமா இருந்துச்சுன்னா, நான் நேர்ல பார்க்கும்போது அது ரொம்ப கேவலமா இருக்கு, அதுவே இல்லைன்னா இப்ப அது ரிட்டர்ன் கூட எடுத்துக்க மாட்டாங்க, அதோட பொருள் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு துல்கரோட படம் ரீசெண்டா ஒன்று வந்துச்சு. அந்த படத்துல அவன் லேப்டாப் வாங்கிட்டு சில ஃப்ராட்ஸ் எல்லாம் பண்ணுவான். அது உண்மையிலேயே நடந்த விஷயங்கள் தான். ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆப்பிள் லேப்டாப் இந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது நீங்க டைரக்டா ஷோரூம் போயிருங்க. டைரக்டா ஷோரூம் போய் வாங்குறது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்கள அணுகிறது, அவங்க மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற தொடர்புகள் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பின்னாடி வர பிரச்சனைகள்லாம் நீங்க சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் அளவுரா நான் செஷன்ஸ்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோசியல் நெட்வொர்க்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்றதுதான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சார், பயங்கரமான தரவுகளோட வந்திருக்கீங்க.
ஒரு ஒரு நக்கீரன் பத்திரிகையை படிச்ச மாதிரி இருந்தது. எவ்வளவு அப்படியா? இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்றீங்க. இட்ஸ் அமேசிங். இந்த விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. ஒரு ஒரு டவுட் என்னன்னா, ஓகே ஓகே. இப்போ வந்து இரும்பு திரைன்னு ஒரு படம் வந்தது இல்ல இப்ப ரீசெண்டா. ஆமா அந்த படம் கொஞ்சம் இந்த ஆன்லைன் ஹேக்கிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள ஆமா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. உண்மையிலே அதெல்லாம் பாசிபிளா? அந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொன்ன மாதிரி இருந்தது. ஆமா. சாதாரண அது நம்ம ஒரு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான். அது ஆக்சுவலா அது வந்து சாதாரண ஜனங்கள குறி வைக்க மாட்டாங்க. இப்ப மும்பைல வந்து ஒரு ஒரு பெரிய தொழிலதிபர் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 3,50,00,000 கோடி ரூபாய் வந்து அவருடைய சிம் கார்டு எக்ஸ்சேஞ்ச் மூலியமா மட்டும் திருடி இருக்காங்க. அவங்களுடைய அதாவது இவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுக்கிறவங்க அதிக பணத்துக்காக தேவைப்படுவாங்க. ம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண தெரிஞ்சவன் என்ன செய்வான்? அவனுடைய அதிகபட்ச தேவை 300, 400, 1000, அதிகபட்சம் 1,00,000, 2,00,000 இவ்வளவுதான் இருக்கும். லட்சக்கணக்குல கூட ஒரு 10,00,000 மேல போயிட்டாலே அவன் பயந்துருவான். அந்த திருடனே பயந்துருவான்னு வைங்களேன். வெப்சைட் கிரியேட் பண்ண தெரிஞ்சவன். இவங்க சகல வசதிகளும் சகல நெட்வொர்க்குகளையும் ஹேக் பண்ண தெரிஞ்சவங்க. அப்ப இவங்களுக்கு பெரிய டீம் நெட்வொர்க் இருக்கும். அப்ப இவங்களுடைய இலக்கும் தேவையும் பெருசா இருக்கும். அப்ப இவங்களுடைய டார்கெட் பெர்சனும் பெரிய ஆளா இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க டார்கெட் பண்ணி எடுத்ததுதான் மும்பைல இருக்க ஒரு பெரிய தொழிலதிபரோட 3,50,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் வெறும் 1 மணி நேரத்துல தூக்கிட்டாங்க. அதுவும் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்க அவருடைய அக்கவுண்ட்ல இருந்து பணம் போய்கிட்டே இருக்கு. அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன். சோ அந்த ம். மாதிரி நடக்கும். இவங்க அந்த படத்துல கொஞ்சம் நம்ம சுவாரஸ்யம் கலந்திருக்கனால கமர்ஷியல் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அது வேற. ஆதார் கார்டுன்றதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஆதார் கார்டெல்லாம் வந்து வேஸ்ட் தான். அது கவர்மெண்ட் பார்த்து கேஸ் போட்டாலும் பிரச்சனை இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல உத்தரப்பிரதேஷ் இப்ப இவங்க எல்லாம் எழுதியிருந்தாங்க. எழுதுனது என்னமோ 1000 கணக்குல 3000 கணக்குல தான். ரிசல்ட் வந்தது பார்த்தா 18,000 பேருக்கு. நீட் எக்ஸாம் எழுதினவன் 3000 பேர் தான். ஆனா ரிசல்ட் வந்தது பாத்தீங்கன்னா 18,000 பேர் எழுதின மாதிரி வந்திருக்கு. யாரா அவங்க? நீ ஏதோ கம்மியா வந்தா ஏதோ பிரச்சனை இல்ல, ஏதோ காணாம போயிருச்சுன்னு சொல்லிடலாம். டபுளா வந்தா கூட பிரச்சனை இல்ல. இது ட்ரிபிள தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சரி இவங்க எல்லாம் எழுதினாங்களே, இவங்களுடைய ஆதார் ப்ரூஃப் வச்சு செக் பண்ணி இவங்கள போலியா எழுதினவங்களுடைய செக் பண்ணலான்னு பார்த்தா ஆதார் வந்து ஐடென்டிஃபை பண்ணல. அப்புறம் எதுக்கு அந்த ஆதார்? அத போலியா யார் நடத்துனாங்களோ அவங்கள வந்து ஆதார் மூலியமா ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஆதார் வந்து ஐடென்டிஃபை பண்ணல. இன்னைக்கு நம்மளும் நீங்களும் நானுமே ஆதார் கார்டுல அழகாவா இருப்போம். ஆதார் போட்டோ எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்க கொடூரமா இருக்கும். அந்த கியூஆர்எல்ஸ் கோடு ஸ்கேன் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாட்டி ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். ஆதாரோட கியூஆர்எல்ஸ் கோடு இருக்கு இல்லையா? அதை நீங்க நார்மலா சும்மா ஸ்கேன் பண்ணி பாருங்க. 2, 3 வாட்டி ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொன்னு உங்களுக்கு அந்த போன் நம்பர் இருந்தா போதும். 2, 3 பேர் வந்து ப்ரூஃப் எடுத்துக்கலாம். இப்ப ரீசெண்டா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு ஆதார் மூலியமா. நான் வந்து ஆதார் வந்து லோக்கல்ல நான் என்னோட ஆதார் தொலைஞ்சிருச்சு. என் போன் நம்பர் வச்சு நான் வந்து ஒரு பிரிண்ட் எடுக்கிறேன். பிரிண்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமா ஒரு சாஃப்ட் காப்பி வேணுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். எனக்கு என்ன பிரிண்ட் வந்திருக்கோ அதே தானே என் வீட்டுக்கும் வரணும். என் வீட்டுக்கு வரும்போது அதுல இருந்த தமிழ் வார்த்தைகள்லாம் அழிஞ்சிருக்கு. ஃபுல்லா ஹிந்தில வந்திருக்கு. அப்ப எனக்கு தெரியாம அவன் எப்படி ஓபன் பண்ணான்? நான் ஓபன் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டேன். இதே தான் நான் அவனுக்கு அனுப்பியிருக்கேன் வரணும். அப்ப அவன் எப்படி ஹிந்தில அனுப்புறான்? நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். அப்ப ஒரே மொழி ஆக்கிட்டாங்களா? ஆதார் மூலியமா ஆக்கிட்டாங்களா? சோ அந்த சிஸ்டம்ன்றதே நமக்கு ஒரு கேள்விக்குறியான சிஸ்டம் தான். எப்படி நம்ம ஓட்டிங் அந்த மிஷினே நம்ப முடியலையே அந்த மாதிரி தான் வைங்களேன். சோ அது ஒரு எலாபரேட் தான். வேற ஏதாவது கேள்விகள்? Participants, any questions to Mr. சேகர் சுருக்குமா சேன்னு கூப்பிடுவாங்கல்ல? சார்? சேகர் சுருக்குமா சேன்னு கூப்பிடுவாங்க. ஆமா. So participants, எது any கேள்வி questions வந்துச்சு? to இருக்கு. கேட்கலாமா? கேளுங்க. வாட்ஸ்அப்ல அன்னோன் நம்பர்ல இருந்து ரிப்ளை பண்றது மூலமா நம்மளுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ்லாம் ஹேக் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். அப்படி பண்றது வந்து உங்களுக்கு முன்னாடி போன் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட போனை ஹேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்டி மெசேஜஸ் வரும். பக்குன்னு சொல்லுவாங்க. அதை ஹேக்கிங் அந்த வட்டாரத்துக்குள்ள பக்குன்னு சொல்லுவாங்க. அதை ஓபன் பண்ணிட்டாங்களே உங்களுடைய டோட்டல் போன் வந்து ஹேக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்க போன் ஹேக் ஆகுது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமா பிரைவேட் மெசேஜ் மூலியமாலாம் 100% சொல்ல முடியாது. ஹேக்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நீங்க ரொம்ப பார்ட்டிசிபென்டான ஒரு அதாவது நீங்க முக்கியமான ஆளா இருந்தா மட்டும்தான் அது ஹேக் பண்ண முடியும். அப்படியே உங்களை ஹேக் பண்ணணும் அப்படின்னா அது அந்த வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கினாதான் பண்ண முடியும். உங்களை தனிப்பட்ட முறையில ஒரு சாதாரண பிரஜையெல்லாம் யாராலையும் ஹேக் பண்றது கஷ்டம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா இப்போ மோடி பேசிட்டு இருந்தாரு இல்லையா, உரை பேசிட்டு இருந்தாரு மன் கி பாத்ல. அவரு லைக்கோட டிஸ்லைக் அதிகமாயிட்டு இருந்துச்சு.
அது சாதாரண ஒரு யூடியூப் நிறுவனம்னு வைங்களேன். அந்த யூடியூப் நிறுவனத்தால அந்த டிஸ்லைக் ஆப்ஷனே எடுக்க முடியாது. ஆனா அவன் அந்த மைக்ரோசாஃப்டோட நெட்வொர்க்ல போய் அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறமா அந்த நெட்வொர்க் மூலியமா அந்த டிஸ்லைக் ஆப்ஷனை கேன்சல் பண்ணாங்க. ஸோ அந்த பெர்மிஷன் அங்க இருந்து நமக்கு கிடைச்சா மட்டும்தான் ஹேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய லெவல்ல யாராவது ரொம்ப முக்கியமான ஆட்களை ஹேக் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இது பண்ண முடியும் வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி உங்களுடைய சரௌண்டிங்ல இருக்க சாதாரண ஆட்களாலெல்லாம் உங்களுடைய போன் ஹேக்லாம் அதெல்லாம் ஹேக் பண்றது ரொம்ப சிரமமான விஷயம் தான். கஷ்டம் தான். அதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே. நான் ஏன் கேட்டேன்னா ரீசெண்டா இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்போ சென்னையில இருக்க ப்ராமினன்ட் விமென்ஸ் காலேஜஸ்லாம் வந்துட்டு அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா விமென்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து யாரோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து உன்னோட ரிலேட்டிவ் நானு அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்றாங்க. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. டீடைல்ஸ்லாம் சொல்றாங்க கரெக்டா. அவங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்றப்போ கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இப்போ ரீசெண்டா இது. இல்ல அது வந்து ஒரு மிரட்டலுக்கான வியூகமா கூட பார்க்கலாம். இதை நான் கொடுத்தேன்னா உன்னோட கான்டாக்ட்ஸ் எடுத்துருவேன், உன்னோட போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா? அதை நீங்க உடனே வந்து அதை சைபர் கிரைமுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும். அதாவது சின்ன சின்ன மோசடிகளை ஃபார்வர்ட் பண்றதுன்றத தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க உடனே சைபர் கிரைமுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது கட்டாயம். எதுக்காகனா இவன் அது சாதாரண ஆளெல்லாம் வந்து உங்க ஒட்டுமொத்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ண முடியாது. அவனால என்ன பண்ண முடியும்னா இப்ப நிறைய ஆப் வந்துருச்சு. இந்த ஹாப்பின்ற ஆப் வந்துருச்சு. இப்ப என்ன கிராஸ் பண்ணி போற ஒரு பொண்ணோட ஐடியா என்னால எடுக்க முடியும். ஒரு ஹாப்பின்னு ஒரு ஆப் இருக்குன்னு வைங்களேன். என்ன கிராஸ் பண்ணி போனா அந்த பொண்ணோட ஐடியா எடுக்க முடியும். அந்த பொண்ணு என்ன போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கான், அந்த ஆப்ல என்ன போட்டோ போட்டிருக்கான்னு அவளோட பெர்மிஷன் எல்லாமே என்னால பார்க்க முடியும். சோ இந்த மாதிரியான ஹேக் சின்ன சின்ன ஆப் மூலியமா தான் அவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சரௌண்டிங்குள்ள எத்தனை செல்போன் டவர்ஸ் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அந்த அந்த ஹெல்ப் கூட அவங்களுக்கு வந்து அந்த நெட்வொர்க்கோட கனெக்டிவிட்டியில இருக்க யாராவது நெருங்கிய ஒருத்தர் உதவி பண்ணா மட்டும்தான் அதுவுமே முடியும். ஐ மீன் அந்த சிம் கார்டோட நெட்வொர்க்ல யார் ஒர்க் பண்றாங்களோ கஸ்டமர்ல இருந்து இவங்க ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாரோட நம்பரும் வாங்க முடியும். மற்றபடி இவங்க உங்களை ஹேக் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா நீங்க உடனே சைபர் கிரைம்ல நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்க உடனே 1-1800-255-0000. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிளஸ் நீங்க வந்து நேரடியாவே சைபர் கிரைம்ல ஒரு டீமாவே அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு மிரட்டலாகவும் பார்க்கலாம். உங்களை நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்கல்ல, உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்மள யாரும் வாட்ச் பண்ணல, இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நம்ம பேசிட்டு இருக்கோம்லாம் சொல்ல முடியாது. இதை வாட்ச் பண்றதுக்கு பல கூட்டம் இருக்கும். அதனால நம்மள ஃபாலோ பண்றதுக்கான கூட்டங்கள் நிறையவே இருக்கும். அது மூலியமா உங்களை சும்மா மிரட்டி பார்த்து உங்களை வந்து வேற ஒரு தேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள்லாம் இதுல வந்து நடக்கும். நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுல நீங்க தீவிரம் காட்ட வேண்டியது இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். எக்மோர் தினத்தந்தி ஆஃபீஸ் ஆப்போசிட்ல அந்த கமிஷன் ஆஃபீஸ் இருக்கு. அதுல வந்து சைபர் கிரைமுக்கு தனியா ஒரு டிவிஷன். எனி கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க டைரக்டா அவங்க பண்றாங்க. ஸோ தேங்க்யூ சுப்ரியா ஃபார் தி क्वेश्चन. அண்ட் எனி அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களோட அனுபவத்தை நீங்க ஆன்லைன் ஃப்ராட் மூலமா ஏதாவது இழந்திருக்கீங்களா? எனிதிங் இஃப் யூ வாண்ட் டு ஷேர் அதை பண்ணலாம். இல்ல பண்ணலாமா சேகரா? பண்ணலாம் சார், தாராளமா. அது மூலமா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். சொல்லுங்க. யோகவர்தினி ஹியர். ஆக்சுவலி ரொம்ப நல்ல செஷன். தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமா என்ன நடக்குதோ அதை தெளிவா சொன்னீங்க. ஏன்னா எல்லாரும் ஆன்லைன்ல இழக்குறாங்க, மோசடி ஆகுறாங்கன்னா ஒரே காரணம் ஆசைனால மட்டும் இல்ல, அவங்களோட எமோஷனலா அவங்க ட்ரிகர் ஆயிடுறாங்க. பிகாஸ் ஒரு தேவை அதிகமா இருக்கு, எனக்கு இப்ப அது கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு அந்த தேவை நிறைவேறுதா அப்படிங்கிற மாதிரிதான் மக்களோட மனசு. பிகாஸ் எமோஷனலி எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மென்டாலிட்டியில இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. சோ நான் இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நடந்த ஸ்டோரி ஒண்ணு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா அவங்க வந்துட்டு லைக் நாங்க ஒர்க் பண்ணோம்னா அவங்க ஃபேமிலில கொஞ்சம் பினான்சியல் ட்ரபிள், அவங்களுக்கு லோன் தேவைப்பட்டது அப்படி சொன்னாங்க. பட் அப்ப நாங்க வாங்கிட்டு இருந்ததெல்லாம் கம்மியான பேக்கேஜ், லைக் என் கூட ஜாயின் பண்ணவங்க கம்மியான பேக்கேஜ்ல இருந்தோம். பேங்க் லோன் போனோம்னாலே அரௌண்ட் ஒரு மந்த்லி இவ்வளவு பேக்கேஜ் இருந்தாதான் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும், பர்சனல் லோன்னு சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. சோ அந்த என் கொல்லிக்கோட அப்பாவுக்கு ஒரு கால் வந்திருக்கு, சார் லோன் வேணுமா சார், ஏதாவது வேணுமா? இல்ல நான் அவங்க வந்து எனக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவைப்படுது, பட் என் பேர்ல போட முடியாதுமா, எனக்கு என்னோட
பசங்க பேர்ல போடலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பர் இங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க. சோ அவங்க கால் பண்ணி கேட்டப்போ எல்லாம் பேசும்போது அவங்க இல்ல லைக் நாளைக்கு லீவ், அவங்க வீக் ஆஃப்ல இருந்தாங்க, நாங்க ஆபீஸ்ல இருந்தோம். அந்த மாதிரி இருந்தப்போ அன்னைக்கு ப்ராசஸ் பண்றோம், உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரூஃப் என்னெல்லாம் வேலிட் டாக்குமெண்ட்ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு, பே ஸ்லிப் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு, அடுத்து என்ன பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 1 lakh வரைக்கும் ப்ராசஸ் பண்ணலாம், நீங்க வந்து இன்ட்ரெஸ்டும் கம்மியா தான் இருக்கும், நீங்க மந்த்லி கட்டலாம். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் லைக் நார்மல் பேங்க் ரேட் அளவு தான் சொன்னாங்க. எல்லாமே அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இனிஷியலா ஒரு 10,000 பே பண்ணணும். இனிஷியலா 10,000 பே பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்கான ஏன்னா நாங்க அதை வந்து வச்சு உங்களுக்கு வந்து பேங்க் உங்க அக்கௌண்ட்ல இருக்க மாதிரி காட்டிதான் நாங்க லோன் வாங்க முடியும். பட் மினிமம் உங்களால மந்த்லி அதை பே பண்ண முடியுமா முடியாதான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்க அக்கௌண்ட்ல மெயின்டைன் ஆகணும். ஸோ நீங்க ஒரு 15 days போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு ஒரே ஒரு இது ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு சரியா ஞாபகம் அவங்க சொன்னது, வேற ஏதோ அக்கௌண்ட்ல சேஞ்ச் பண்ணிட்டு தென் உங்களுக்கு லோன் அமௌண்ட் ப்ராசஸ் ஆயிடும்னு சொன்னாங்க. பட் அவங்க வீட்டுல மெடிக்கல் எமர்ஜென்சி கொஞ்சம் அர்ஜென்ட்டா இருந்ததுனால அவங்க பரவாயில்ல எனக்கு இப்போதைக்கு அந்த அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணது. இவங்க ஓடிபி சொல்ல கிடையாது, ஜஸ்ட் இவங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தது, இவங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் தான் வந்தது, அதை ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க அமௌண்ட் ஒரு ஏர்டெல் மணி அக்கௌண்ட்க்கு லைக் டிடெக்ட் ஆயிடுச்சு. சோ அதை வந்து ட்ராக் பண்ண முடியல. இஃப் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா தே கேன் ஈஸிலி ட்ராக் இட். அவங்க சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணி பேங்க் ஆக்சுவலி அது வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அது செக்யூர்ட் அக்கௌண்ட் லைக் கார்பரேட் அக்கௌண்ட்னால மேக்ஸிமம் ஆஃப் 25,000 வரைக்கும் இஃப் யூ ஆர் லாஸ்ட் வயா ஆன்லைன் ஃப்ராட் தட் கேன் பி ரிவர்ட்டட் பேக் டு யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு. ஆனா இவங்களது வந்து என்ன ஆயிடுச்சு, பட் அப்ப லாஸ் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் எங்க போயிட்டுமே அவங்க கம்ப்ளைண்டே யாரும் எடுத்துக்கல. என்ன சொன்னாங்கன்னா, படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இது கூடவா அறிவு இல்ல? ஒரே பதில் இதுதான், யூ ஹாவ் டு பி சென்சிபிள். லைக் நீங்க உங்களுக்கு நீங்க படிச்சவங்களே இப்படி ஏமாந்தா நீங்க இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பணத்தை எழுந்ததை விட நிறைய பேர் பேசுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் நானும் கூட போயிருந்தேன். ஆக்சுவலி எனக்கு அதனால அவங்க அது ரொம்ப ஒரு மாதிரி போலீஸ் பிஹேவ் பண்ண விதமே எனக்கு ரொம்ப மோசமா இருந்தது. சொல்ல விரும்பல, பட் அவங்க எப்படி கேட்ட கேள்விகள் எல்லாமே, உங்களுக்கு இது கூடவா, உங்க வயசு எவ்வளவு ஆகுது, நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டீங்களா, உங்களெல்லாம் நம்பி எப்படி வெளியே வேற விடுறாங்க வேலைக்கு வீட்டுல இருந்து, அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதுதான் நான் சொல்றேன், இந்த மாதிரியும் நடக்குது. பட் இது நான் தடுக்க மேக்ஸிமம் அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் ரொம்ப கான்சியஸா இருக்கும். இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாருமே கான்சியஸா இருக்கும். பட் தோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நாங்க மிஸ் பண்ணும் போதும் இது ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுது. ஆமா, நீங்க பொதுவா எஸ்பிஐ பேங்க்ல லோன் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணா கூட அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ஏஜென்ட் மூலியமாலாம் இருந்து போன் வரும். சம்பந்தமே இல்லாம ஏதோ வெளியில இருக்க ஏஜென்ட் மூலியமாலாம் போன் வந்து உங்களுக்கு லோன் வேணுமா நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்களா, லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு மேம், உங்களுக்கு லோன், நீங்க 10,000 ரூபாய் சம்பாரிச்சாலும் போதும், 15,000 ரூபாய் சம்பாரிச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பிராண்டட் பேங்க், அதாவது எஸ்பிஐ ஆகட்டும் இல்ல கொட்டாக் ஆகட்டும், HDFC ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் லோன் நீங்க மாசம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, இதுல வேற ஏதாவது இஎம்ஐ போய்கிட்டு இருக்கா, உங்களுடைய சிபில் ஸ்கோர் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு லோனே அலர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கரெக்டா இருந்து வேற இஎம்ஐ இல்லை அப்படின்னா தான், அதுவும் அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு தகுந்த லோன் வருமோ அவ்வளவுதான் அவங்க அலர்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து 20,000 ரூபாய்க்கு 7 லட்சம் எல்லாம் தரலாம் ஏமாத்துவோம். அதெல்லாம் இந்த ஏஜென்சி மூலியமா வர்றதுக்கான ஃப்ராட்ஸ் நிறைய. அதுக்கு நீங்க முன்பணம் கட்டுற மாதிரி எல்லாம் ஏமாத்துவோம். சோ அதுதான் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 4,000 ரூபாய் விஷயம், அதே மாதிரிதான் நடந்திருக்கு. ஓகே, வேற ஏதாவது இருக்குங்களா? Thank you, Yogavardhini, for sharing that experience. And any other participant? உங்க வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் லோவா கேக்குது. Your voice. Now it is audible, right? Yeah, now it is. Okay, fine. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. நான் அதை ஷேர் பண்ணலாமா? ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் இல்லை? ஓகே. ஸோ இப்போ ஓஎம்ஆர்ல இப்போ ஐடி கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே வில் பி ஒர்க்கிங் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். ஸோ அவங்க வந்து ஆஃப்டர் தே ஒர்க் தே வில் பி ஹேங்கிங் அவுட் இன் த ரூம்ஸ் இல்லையா. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முயற்சி பண்றப்ப ஹெச்சிஎல் கம்பெனில தேர் ஆஃபரிங் அ பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் வந்தது, ஒரு மெயில் வந்தது.
ஸோ அந்த மெயில்ல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு ஒரு இது கான்டாக்ட் நம்பர் ஒன்று கிடைச்சது. கால் பண்ணி ஒருத்தர் கேட்குறாரு, ஆமாங்க we are offering a part time job from HCL. So we are offering a laptop for you. ஸோ உங்களுக்கு ஒரு லேப்டாப் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 4500 மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்பி யூ ஒன்ட் பிலீவ் 300 people 300 பேர் வந்து they have paid that 4500 rupees. ஸோ அவங்களுக்கு என்னன்னா வந்து ஸோ ஒரு லேப்டாப் வந்து ஒரு 4-5 கிடைக்குது அண்ட் வந்து பார்ட் டைம் ஜாப் கிடைக்குது அப்படின்னும் போது வந்து அவங்க யோசிக்கவே இல்லை. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அதை அப்படியே வாட்ஸ்அப் மூலமா அப்படியே வந்து பரவி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. தேவர் ரன்னிங் சம் 2 or 3 வாட்ஸ்அப் குரூப் ஆல்சோ. ஸோ அதில் வந்து அவங்க வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து லேப்டாப் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க, ஸோ லேப்டாப் இன்னும் ஒரு 1 வீக்ல வந்துடும், டிஸ்பேச்சில் இருக்குது, அதை வந்துட்டு இருக்குன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. மீன்வாயில் அவங்க ஒரு ட்ரைனிங் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க ஒரு ஒரு பெரிய ஹோட்டலில். ஸோ 300 பேர் ஒரு 500 பேர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஹாலில் ஒரு 300 பேர் உட்காந்து வச்சு, ஸோ நீங்கள் வந்து பண்ண போகிற ஜாப் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் செஷன் வேறு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிலையபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஒரு நம்பகத்தன்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைனிங் செஷன்லாம் வச்சு கடைசியில் வந்து அந்த 300 பேர் கொடுத்த 4500 ரூபாய் எல்லாமே ஸ்வாகா. ஸோ ஒன் ஃபைன் டே வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்ளையே இல்லை. ஸோ எவ்வளோ காண்டாக்ட் பண்ணாலும் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ கடைசியில் வந்து அது ஒரு 1 or 2 months வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணி ஒன்றுமே முடியலன்னு சொல்லிட்டு எக்மோரில் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட அப்புறமா வந்து அவங்க ஆஸ் யோகவர்தினி சிட் நல்லா அர்ச்சனை பண்ணாங்க. பண்ணிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தே வெரி ஃப்ராங்க்லி செட் தட் நீங்கள் ஏமாந்ததுக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்கள் 300 பேர் ஏமாந்துருக்கீங்கன்றதால வந்து நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடுறோம், வீல் ஃபைண்ட் ஹிம்னு சொன்னாங்க. அது ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு, எதுவும் கண்டுபிடிக்கல. ஆஸ் அவர் ஃப்ரெண்டு சே செட் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவன் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு ஒரு ட்ரைனிங் செஷன் ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி 4500 ரூபா ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த இது ஜாப் கன்சல்டன்சி சொல்லும் போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அது வந்து ஹெச்சிஎல் வெப்சைட்ல அந்த மாதிரி அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ ஹெச்சிஎல் வெப்சைட்ல அப்டேட் ஏன்னா ஹெச்சிஎல் பேர்ல தான் நிறைய பார்ட் டைம் ஜாப் ஃப்ராட் அந்த இது அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஜாப் ஆஸ்பிரன்ஸ்க்குலாம் நம்ம வந்து இதை கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஃப்ரம் மை பார்ட். அண்ட் any other participants want to share their experience? கூகுள் பே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாரு. ஆக்சுவலா கூகுள் பேல நீங்க அந்த பெர்மிஷன் எதை கட் பண்ணாலும் கூகுள் பே வேலை செய்யாது. ஸோ அதனால கூகுள் பே நீங்க யூஸ் பண்ணலாம், அது ஓரளவுக்கு நம்பிக்கையான தன்மை தான். அதை தாண்டி வேற எதுவும் இன்னும் வரல. நீங்க அந்த பெர்மிஷன் எதை ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு கூகுள் பே வேலை செய்யாதுன்னு வைங்களேன், அது ஒரு சிக்கல் அதுல இருக்கு. அதனால அது ஒண்ணு உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். இண்டீட் நௌக்கரி மூலியமா சார் சொன்ன மாதிரி நீங்க ஜாப் வந்து தேடும் போது மேல ஜாப் வாண்டட் ஃபார் ஹெச்சிஎல், வாண்டட் ஃபார் இன்ஃபோசிஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா கீழே சின்ன வார்த்தையில பாலாஜி கன்சல்டன்சி, சரவணன் கன்சல்டன்சி, ஏபிஜே கன்சல்டன்சி சின்னதா போட்டிருப்பான். அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள போய் சிக்க மாட்டீங்கன்றதான். Any other? Yeah, bro. Hi. Hi. I'm Ravishankar, bro. So, Yes, ரொம்ப அவர்ஃபுல்லா இருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்றேன். நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஏர்போர்ட் ஜாப் மாதிரி ஒன்று சொன்னீங்கல்ல, ஏர்போர்ட் சம்பந்தமா வந்து கால் பண்ணி பேசுவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலி என் லைஃப்ல நடந்தது, பட் ஒரு நல்ல விஷயம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு சம்பவம் தொடர்ந்து நடந்தது. ஆக்சுவலி ஏர்போர்ட் ஜாப்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பட் அவாய்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் எனக்கே ஒரு ஓகே இல்லை கொஞ்சம் அவேரா இருக்கும் சொல்லிட்டு நானே வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல தான் ஒரு ஆப் கோரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப், ஒரு நாலேஜ் பேஸ்ட் ஆப், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கியூரா? எனக்கு ஒரு ஆடியோ சரியா கேட்கல, பிரேக் ஆகுது. கியூரா? ரவி உங்க மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க ரவி. பக்கத்துல மைக். ஓகே. ஸோ கியூரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப். ஸோ அந்த ஆப்ல வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? யூடியூப் சேனல். அந்த சேனல்ல ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா
ஸ்கேம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அந்த சேனல் இந்தியாவில் நடக்கிற என்னென்ன ஸ்கேம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ அதுதான் வந்து பார்ட்டிசிபென்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஸோ ஓகே எல்லாரும் வந்து அதை நீங்க அஃபெக்ட் பண்ணிருக்காங்களே, நார்மலா வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஓரளவுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுறது அதை டெய்லி நான் படிக்கிறது மூலமாக தான். ஸோ அந்த சீட் இருக்கு. ஸோ நீங்களும் ஒரு சூப்பர். ஓகே தேங்க்யூ. ஓகே கண்டிப்பா. Okay, we had a wonderful session. Okay. And thank you, Che Guevara, for that creating that awareness. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா நான் அடுத்த ரிசர்ச் போயிட்டு இருக்கிறேன். அது நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க அந்த என்னோட போஸ்டர் கீழே புலம்பெயர் தொழிலாளர்கள் சம்பந்தமா. நம்ம வாழ்க்கையில நிறைய கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோ ரயில்லையோ இல்லை பெரிய பில்டிங்குள்ளேயோ வட மாநிலத்துல இருந்து வேலை செய்ய வரவங்க, அவங்க பெங்காலி பேசுவான், ஜார்க்கண்ட் மொழியில பேசுவான், அசாமியில பேசுவான். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் இந்திக்காரன். ஸோ அவன் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி காப்பே ரணசிங்கம் படம் வந்துச்சு இல்லையா? இது தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யற அந்த தொழிலாளர்கள் வந்து அவன் செத்துட்டான், அவன் பணத்தை இங்க எடுத்துட்டு வரதான் கதை. ஆனா இங்க இவங்க வேலை செய்யறவங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே இறந்தாலும் அவங்க அவங்க மாநிலத்துக்கு அந்த பாடியை கொண்டு போறது போகமாட்டாங்க. அதுக்கு நேரம் செலவு பண்ணணும். இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமானது. ஸோ இவங்கள சம்பந்தமான அந்த ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தீரன் படம்லாம் ரொம்ப மோசமான பார்வையை இவங்க மேல திருப்பிருச்சு. ஒட்டுமொத்தமா திருடன்னு திருப்பிருச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி படம் வந்துச்சு, நம்மளை இப்படி காட்டிட்டாங்கன்னே தெரியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு கட்டுரை பண்ணியிருக்கேன். ஐநா சபை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 45 மில்லியன் பெண்கள் வந்து 1970 இருந்து 2020 காணாம போயிருக்காங்களாம் இந்தியாவுல மட்டும். அது வந்து அது சைல்டு அபியூஸ் மூலியமா, குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தை பிறந்ததுக்காகவே கொண்டிருக்காங்க, பெண் குழந்தைன்னு சொல்லி சிசுல கொண்டிருக்காங்க, வேலைக்கு போன பெண்கள் காணாம போயிருக்காங்க, கல்யாணமாகி கலப்பு திருமணம் மூலியமா, இந்த மாதிரி பல ரூபகங்கள்ல பெண்கள் வந்து கொல்லப்பட்டதா அந்த புள்ளி விவரங்களோடவே சொல்றாங்க. அதுக்கு தீர்வும் அவங்க சொல்றாங்க. இது சம்பந்தமா சோசியல் ஆக்டிவிஸ்ட், உமன் ஆக்டிவிஸ்ட், ஃபெமினிஸ்ட் கிட்ட எல்லாம் விசாரிச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டிக்கலோட கண்டிப்பா வந்து நான் அந்த ஆராய்ச்சியோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்து அவங்களுடைய பேச்சு திறமைகளை வளர்த்து விடணும் அப்படின்றதே என்னோட கோரிக்கை. இந்த நேரத்துல நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சரி, உங்களை பத்தி ஒன்னு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நீங்க அந்த பாரம்பரிய கலைகள், நீங்க சிலம்பம் மற்றும் பறை இசை பற்றின ஒரு விழிப்புணர்வையும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஸோ யூ ஆர் டூயிங் இட் ஃபார் த ஆர்ஃபன் கிட்ஸ். ஸோ அதையும் வந்து கண்டினியூ பண்ணுங்க. உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் சார்பா நாங்க வாழ்த்துறோம். அண்ட் இன்னொரு என்கேஜிங் செஷன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் விரைவில். கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது டேட்ல கிடைக்கலன்னா கூட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அன்னைக்கு ஷெட்யூல் எல்லாத்தையும் மாத்திட்டு நான் செஷன் எடுக்கிறேன். Thank you so much, Che. Thank you. And thank you for everyone. Thank you everyone for participating in this session. உங்களோட amidst all your busy schedule, so you have participated and you would have got some important information from him. Thank you so much. So we'll end the session now. End பண்ணலாமா ஜபா? Yeah, end பண்ணலாம். Thank you. Okay ma, thank you. Thank you Che, thank you. Thank you. Bye sir.